கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உயிர்ச்சேதம் ஏற்படும் முன் சேதமடைந்த அரசு கட்டிடங்களை அகற்றுமாறு விடிய அரசுக்கு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்துள்ள சமுதாய கூடம் மற்றும் கழிப்பிடத்தினை விடிய அரசு அகற்றாததால் மக்கள் அப்பகுதியில் அச்சத்துடனேயே சென்று வருகின்றனர். மேலும் மின் மோட்டார் கட்டிடத்திலும் பழுது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றியும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் பேரூராட்சி நிர்வாகம் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பேத்தியை கிணற்றில் வீசி தாத்தாவே கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருங்குளத்தை சேர்ந்த மரிய ஜேக்கப் என்பவரின் மகள் திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். அவருக்கு கடந்த டிசம்பர் மாதம் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் கணவரை பிரிந்த நிலையில் குழந்தை பெற்றதால் தவறாக பேசுவார்கள் என கூறி தாத்தா ஜேக்கப் பேத்தியை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருச்சி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சங்கத்தினர் ஊதிய உயர்வு கோரி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு திரண்ட ஊழியர்கள் உதவி மேலாளர் பதவி உயர்வில் 3-1 நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சுவர் இடிந்து விழுந்து இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கேவிக்குப்பம் அடுத்த குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த ஹரி என்பவர் அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கட்டிடப் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சுவர் இடிந்து விழுந்ததில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே செயலற்று கிடக்கும் துணை சுகாதார நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லியாளம் கிராமத்தில் செயல்பட்டு வந்த துணை சுகாதார நிலையத்தால் அதிமுக ஆட்சியில் ஏராளமான மக்கள் பயனடைந்து வந்தனர். ஆனால் விடிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அதனை பராமரிக்காமல் புதர் மண்டி காட்சியளிப்பதாகவும் அதிகாரிகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ ஒரு 3 வருஷமாக பூட்டே கிடக்குது. இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா பூட்டி கிடக்கிறனால இது விஷக்கிருமி, பாம்பு, பள்ளி ஏகப்பட்டதெல்லாம் புதர் மண்டி கிடக்குது. இதனால் மக்கள் பயன்பாட்டுக்கு நாங்கள் ஒரு 1000 பேர் இந்த குடும்பம் வசி வரோம். எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னால் எங்கேயும் போகிறதுக்கான வழி இல்லையே. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் டெண்டர் விடப்பட்டு 2 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் சுடுகாட்டு எரிவாயு தகன மேடை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வந்தவாசி நகரில் புதிதாக எரிவாயு மூலமாக தகனம் செய்யும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு டெண்டர் விடப்பட்டது. பல்வேறு குளறுபடி காரணமாக எரிவாயு தகன மேடை அமைப்பதில் அதிகாரிகள் சுணக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் விரைந்து பணியை முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே டாடா ஏஸ் வாகனமும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் அழகன் குளத்திலிருந்து கணவன், மனைவி உட்பட 7 பேர் டாடா ஏஸ் வாகனத்தில் பழனிக்கு சென்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். தேவக்கோட்டை அருகே தலைக்காவயல் என்ற இடத்தில் ஏர்வாடியிலிருந்து புதுக்கோட்டை நோக்கி வந்த லாரி மீது டாடா ஏஸ் வாகனம் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் டாடா ஏஸ் வாகன ஓட்டுநர் முகமது நம்புராஜன் மற்றும் அவரது மனைவி காளியம்மாள் ஆகிய 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அன்னபூரணி நகரில் உள்ள நகராட்சி பூங்கா பராமரிப்பின்றி புதர் மண்டி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூங்காவில் குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிக அளவில் கிடப்பதாகவும் விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பூங்காவை சீரமைக்க நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விபத்துக்குள்ளான லாரியின் பதிவு எண்ணும் உரிமையாளர் வந்த மற்றொரு லாரியின் பதிவு எண்ணும் ஒரே மாதிரி இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி கருமண்ணை ஏற்றி கொண்டு வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கி காட்டுக்குள் புகுந்தது. இதையறிந்த லாரி உரிமையாளர் ஆசை தம்பி மற்றொரு லாரியில் வந்துள்ளார். அப்போது ஒரே எண்ணில் 2 லாரிகள் இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்த போலீசார் 2 லாரிகளையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பரனூர் சுங்கச்சாவடி முன் தேசிய நெடுஞ்சாலையில் அனைத்து வகை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் கலந்து கொண்டனர். அப்போது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களை மறித்து வாகன ஓட்டுநர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் காலை 10 மணிக்கு நடைபெறும் என அறிவித்துவிட்டு எவருமே வருகை தராமல் அலட்சியமாக செயல்பட்டது மக்கள் விரோத போக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. அதிமுக கவுன்சிலர் கார்த்திக் பல மணி நேரம் காத்திருந்தும் மாதாந்திர கூட்டம் வெறிச்சோடியதால் வெளிநடப்பு செய்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் வெள்ள நிவாரணம், பொங்கல் பரிசு, கடலில் எண்ணெய் கழிவு கலந்தது உள்ளிட்ட விவகாரங்களில் பல பகுதிகளை புறக்கணித்தும் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 10 மணி கூட்டத்துக்கு கூட ஒருத்தர் கூட வராமல் இந்த மாதிரி இந்த கூட்டத்தோட தன்மையே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இந்த கூட்டத்தில் நம்ம எழுப்புகிற குரலுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஒருவேளை திராவிட மாடலாக இருக்குமோ இதுதான் எனக்கு தெரியல. பொங்கல் தொகுப்பு வழங்கினாங்க 1000 ரூபா ரேஷன் கடையில். அதுக்கப்புறம் அது கூட வேஷ்டி சேலை வழங்கணும். என்னோடய வார்ட்லேயே ரேஷன் கடையில் 1800 இருக்குது, ஆனால் 1200 தான் வந்திருக்குன்னு அந்த ரேஷன் ஊழியர் சொல்கிறாரு. இதை கொடுக்கணுன்னா நீங்கள் கவுன்சிலர் வாங்கி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட ஏறுக்கு மாறாக சொல்கிறாரு. அந்த மக்கள் இன்னைக்கு தினம் வரைக்கும் அந்த வேஷ்டி சேலையை அந்த 1200 கூட கொடுக்கல. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சி பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி திமுக நகரமன்ற தலைவரை கண்டித்து நகரமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கொசு தொல்லை அதிகரித்துள்ள நிலையில் முறையாக மருந்து அடிப்பதில்லை என 18வது வார்டு அதிமுக கவுன்சிலர் பிரியா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறி நகரமன்ற கூட்டத்தை விட்டு அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். போதுமான உபகரணங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் அதில் ஃபண்டில் போட்டிருக்காங்க. நாங்கள் இது எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம்னு சொல்லி லட்சமாக எழுதியிருக்காங்க. ஆனால் எந்த உபகரணங்களும் அவங்க கையில் வரல. ஒரு கடப்பாரை, மம்முட்டி, ஒரு மாஸ்க் அவங்க போடுறதுக்கு க்ளவுஸ் எதுவுமே இல்லாமல் அவங்க சாக்கடையில் இறங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொசு மருந்து அடிக்கலை, கொசு மருந்து மிஷின் இல்லை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே புதிதாக கட்டப்பட்ட பாலத்தில் இருக்கும் கம்பிகள் வெளியில் தெரியும்படி உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருப்பாலத்துறை கீழக்குடியான தெருவில் புதியதாக அமைக்கப்பட்ட வாய்க்கால் பாலத்தில் நீண்ட நாட்களாக கான்கிரீட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட கம்பி பூசப்படாமல் உள்ளது. இதனால் கம்பிகள் வெளியே தெரியும்படி உள்ளதால் வாகனங்களின் டயர்கள் அடிக்கடி பழுதாகி விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஓட்டுநர்களுக்கு எதிராக மத்திய அரசு இயற்றியுள்ள ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை நிரந்தரமாக திரும்பப் பெற வலியுறுத்தி பெட்ரோலிய டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்திப்பட்டு புதுநகரில் உள்ள பாரத் பெட்ரோலியம் முனைய வாயிலில் பெட்ரோலிய டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெட்ரோல், டீசல், ஆயில் ஏற்றிச் செல்லும் டேங்கர் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் 153வது தைப்பூச ஜோதி தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பார்வதிபுரம் கிராம மக்கள் சீர்வரிசை தட்டுடன் மேளதாளம் முழங்க வருகை தந்த பின்பு கொடிமரத்தில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது. சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா நாளை காலை 6, 10, பிற்பகல் 1, இரவு 7 மற்றும் 10 மணி எனவும், அதேபோல் வரும் 26ஆம் தேதி காலை 6 மணி என 6 காலம் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெறவுள்ளது. கரூரில் பயணிகள் வரவேற்பு இல்லாத காரணத்தால் வாங்கல் ரயில் நிலையம் நாளை முதல் நிரந்தரமாக மூடப்படுவதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இனி அந்த ரயில் நிலையத்தில் ரயில்கள் ஏதும் நிற்காது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2013இல் திறக்கப்பட்ட வாங்கல் ரயில் நிலையம் 11வது ஆண்டில் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து தமிழ்நாடு அடிமை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. திரௌபதி அம்மன் கோவில் மனைகளில் குடியிருக்கும் பயனாளிகள் மற்றும் விவசாய நிலங்களை பயன்படுத்தி வரும் விவசாயிகளை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் முயற்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. மேலும் நிலுவைத் தொகை பாக்கி இல்லாத போதும் முன் தேதியிட்டு வாடகையை பல மடங்கு உயர்த்தி முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிவுநீர் தொட்டியிலிருந்து வெளியேறும் சாக்கடை சாலைகளில் வழிந்தோடுகிறது. நோயை குணப்படுத்த வரும் நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் உடன் வருபவர்களுக்கு நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளனர். விடியா திமுக பொறுப்பேற்றதிலிருந்தே பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசனின் இரட்டை நிலைப்பாடு அம்பலமாகி உள்ளதாக விவசாயிகளும் தொழிலாளர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர்.
கடலூர் இறையூரில் செயல்பட்டு வந்த தனியார் சர்க்கரை ஆலை விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை தராமல் ஆலையை மூடியது. நீதிமன்றம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையில் 82 விழுக்காடும் தொழிலாளர்களுக்கு 9 விழுக்காடும் வழங்க உத்தரவிட்டிருந்தது. ஆனால் பொய் வாக்குறுதி அளித்து வழங்க வேண்டிய தொகையை பெற்றுத் தருவதாக கூறிய அமைச்சர் கணேசன் SNJ குழுமம் வாங்கியுள்ள ஆலையில் துவக்க விழா பூஜை நடத்தியுள்ளார். 18 கோடி ரூபாயில் 75 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ள நிலையில் விடியா திமுகவை நம்பி ஏமாந்து விட்டதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர் கொசுவலையை உடல் முழுவதும் போர்த்தியபடி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். 16வது வார்டு அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் தங்கவேலு தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் அதிகமான கொசுக்கள் இருப்பதாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்திக்குள்ளான தங்கவேலு கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்ளாத விடியா அரசின் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நூதன போராட்டம் நடத்தினார். இதனால் மன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. நெல்லை சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடியா அரசை கண்டித்து பொதுமக்கள் தலையணை, பாய் ஆகியவற்றை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அசோக் நகர் காலனியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு SDPI கட்சி சார்பில் குடும்பத்துடன் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. சமூக நீதி பேசும் விடியா அரசே, விடியல் இன்னும் கிடைக்கவில்லையே என்று கோஷம் எழுப்பப்பட்டது. மதுரை பாப்பிநாயக்கன்பட்டியில் பெரிய கண்மாயிலிருந்து உபரி நீர் செல்ல வழியில்லாமல் விவசாய நிலங்களில் தேங்குவதால் கடும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 50 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் நீரில் மூழ்கியதால் அறுவடை செய்ய முடியாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்காச்சோளம் பூராமே சாஞ்சு கிடக்கு. அதை குளிக்கு 4 ஆள் எடுக்க வேண்டியதை 15 ஆள் கேட்குறாங்க. 15 ஆளுக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் 300 ரூபா கேட்குறாங்க. அந்த 300 ரூபாய்க்கு நாங்கள் அதில் மக்காச்சோளத்தை எடுத்து கொடுத்துட்டு கையிலேருந்து பணம் கொடுக்குறோம். நாங்கள் இது எங்களுக்கு என்ன இதில் கிடைக்கும்? இந்த கால்வாயை எங்களுக்கு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை பண்ணி இந்த கால்வாயை எடுத்து கொடுத்தா எங்களுக்கு மிக ஒரு சிறப்பாக இருக்கும். அதை தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே துருப்பிடித்த மிதிவண்டியை மாணவர்களுக்கு பெருமையுடன் வழங்கிய விடியா திமுக அரசின் செயல் மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கிளாம்பாக்கம் அரசு ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பில் மிதிவண்டியை திமுக MLA வரலட்சுமி மதுசூதனன் வழங்கினார். இந்த மிதிவண்டிகள் துருப்பிடித்தும் தரமில்லாமல் இருந்ததும் மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பழைய பொருட்களை வைத்து மிதிவண்டியை தயாரித்து கொடுத்தார்களா எனவும் மாணவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.